ஹலோ வெல்டெக் யூனிவர்சிட்டி, எல்லாம் நல்லா இருக்கீங்களா? ஆமாம், ரொம்ப ரொம்ப சந்தோஷம். இவ்வளோ ஒரு அருமையான எனர்ஜெட்டிக்கான ஒரு ஏரியாவில் வீரதீர லவ் யூ ஆல், லவ் யூ ஆல். என் அன்பும் ஆர்வீருமான என் ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப சந்தோஷம். கேட்கல கேட்கல వినపడలేదు. ரொம்ப ரொம்ப சந்தோஷங்க, ரொம்ப சந்தோஷம். கரெக்டாக தமிழ்நாடுக்கும் ஆந்திராவுக்கும் பார்டரில் இருக்கோம். அதான் பாதி தமிழ் பாதி தெலுங்கு மிக்ஸ் ஆகிருக்குது. ரொம்ப ரொம்ப சந்தோஷம். கிட்டத்தட்ட வீரதீர சூராவோட தமிழ் ப்ரமோஷன் போக தெலுங்கு ப்ரமோஷனும் கொஞ்சம் இங்கேருந்தே நடந்துரும்னு நினைக்கிறேன். ஒரு அருமையான படங்க இந்த படம் வீரதீர சூரா. ஒரு 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 மாதிரி ஒரு டிஃப்ரெண்ட் கான்செப்ட். கரெக்டாக ஜிவி பிரகாஷ் சார் கரெக்டாக சொன்னார். என்னென்னா ஒரு என்டர்டெயின்மெண்ட் அப்படின்றது பல வகையில் இருக்கும். ஜாலியாக சிரிக்க வச்சு போகிறது ஒரு என்டர்டெயின்மெண்ட். அந்த படத்துக்கும் பயங்கரமான ரெஸ்பான்ஸ் இருக்கும். பிதாமகன், சேது அந்த மாதிரி படங்களுக்கும் பயங்கர ரெஸ்பான்ஸ் இருக்கும். இப்போ ஜிவி பிரகாஷ் சார் சொன்ன மாதிரி அசுரன் அந்த மாதிரி படங்களுக்கு ஒரு ரெஸ்பான்ஸ் இருக்கும். இந்த படம் வந்து டிப்பிக்கல் அருண்குமார் சாரோட ஒரு ஜோனில் உண்டாகிற ஒரு படம். அருண்குமார் சார் வந்து ஒரு பயங்கரமான மார்ட்டின் ஸ்கார்செஸியோட பயங்கரமான ஃபேன். அவர் ஒரு ஆங்கில தரத்தில் ஒரு ஒரு தமிழ் மண்ணில் எடுக்கப்பட்ட ஒரு தமிழ் படம். மிக அற்புதமான படங்க. நான் வந்து ரொம்ப 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 என்ஜாய் பண்ணேன். இந்த படத்தில் நடித்ததை நான் ரொம்ப ரொம்ப என்ஜாய் பண்ணேன். என்னோடய மோடு எல்லாத்தையுமே மாற்றி விட்டார் அருண்குமார் சார். நான் வந்து ஃபஸ்ட்டு வந்து ஒரு சீன் கொடுத்தாரு. நான் ஏற்கனவே ஒரு இன்டர்வியூவில் சொன்னேன். அதை பயங்கரமாக என்னோடய மோடில், நமக்கு இதுக்கு முன்னாடி என்ன மோடு இருக்குமோ அந்த மோடில் அடித்து பயங்கரமாக சொல்லிவிட்டு, இப்போ வந்து டைரக்டர் வந்து பயங்கரமாக ஸ்பாட்டில் கூட எல்லோரும் கை தட்டிட்டாங்க. டைரக்டரும் சேர்ந்து பயங்கர பெருமைப்பட போகிறாருன்னு நினச்சேன். அவர் பக்கத்தில் வந்து ஒரு ஸ்டூலை போட்டு உட்காந்து, சார் நீங்கள் பண்ணது நல்லா இருந்தது, இதே கொஞ்சம் வேறு மாதிரி பண்ணலாமா அப்படின்னாரு. எப்படி சார் அப்படின்னு. அந்த படத்தை நீங்கள் அந்த சீனை நீங்கள் தியேட்டரில் பாருங்கள். யூ வில் see the different நியூ எஸ்.ஜே. சூர்யா. என்ன பண்ணட்டா, நான் வந்து எப்பொழுதுமே இயக்குநர்கள்ட்ட வந்து என்னை நான் ஒப்படைச்சிருவேன். அவங்களுக்கு என்ன தேவையோ அதை நான் அப்படியே கொடுத்துருவேன், அவங்களுக்கு என்ன வேணுன்றதை. அந்த வேலை தான் இறைவில் ஆரம்பித்த பயணம் இன்றைக்கி வந்து இந்த ஹைட்ஸுக்கு வந்து நிற்கிது. அது குணச்சித்திர நடிகர்ன்றது ஒரு ரூட்டு, ஆன்டகனிஸ்ட்ன்றது ஒரு ரூட்டு. பட் ஐ எம் ஆல்வேஸ் அ ப்ரொட்டகனிஸ்ட் ஆர் அன் ஆன்டகனிஸ்ட். கதையின் நாயகன், எதிர்நாயகன், பட் நாயகன் அது மிஸ் ஆகக்கூடாது லைஃப்பில். ஓகேயா? ஸோ அது ரொம்ப சந்தோஷம். அதுக்கப்புறம் என்ன ఏంటి సుధా, ఏం కావాలి మీకు? ఏం కావాలి సరిగా చెప్పు, ఇస్తాను. ఏం కావాలి, ఏం కావాలి? என்னது? என்னப்பா அங்க வரணுமா? அங்க வரணுமா சார்? நீங்க அங்க போணுமா? சார் ப்ளீஸ் ப்ளீஸ். ஆக்சுவலாக ஒரு படத்தை பற்றி டெய்லி பேசும்போது பார்த்தீங்கன்னா அதான் இன்டர்வியூலே சொல்லுவேன். எப்பா என்னப்பா ஒரு பச்சை சட்டை போட்டு ஒரு விஷயத்த சொல்லுவோம், அதே திருப்பி எல்லோ ஷர்ட் போட்டு சொல்லுவோம், அதுக்கப்புறம் சேம் ஷர்ட் போட்டு சொல்லுவோம் அப்படின்னு சொல்லுவேன். அதேபடி இந்த படத்தை பற்றி நாங்கள் வந்து இப்போ ரீசெண்டாக ஒரு இன்டர்வியூ கொடுத்தோம். விக்ரம் சார், டைரக்டர் சார், நாங்கள் எல்லாருமா, சுராஜ் சார், அப்புறம் துஷாரா எல்லோரும் சேர்ந்து டிடியோட சேர்ந்து ஒரு இன்டர்வியூ கொடுத்தோம். அதுலேயே ஃபுல் வைரல் ஆகி அந்த கண்டென்ட் பூரா கவர் ஆகிடுச்சு. இப்போ மார்ச் 27 வீரதீரா வரப்போகுது. அதுக்கு ரெடியாக மக்கள் ரெடியாக இருக்காங்க.
அப்படின்ற அன்பு தெரிஞ்சு போச்சு. இதனால் இனிமேல் படம் பேசட்டும், படத்தை பற்றி நம்ம அதிகமாக பேச வேண்டாம்னு நான் நினைக்கிறேன் டெஃபினட்டாக. ஏன்னா படம் ஒரு தரமான சம்பவமாக வந்திருக்கு, ஒரு தரமான படம், ஒரு வித்தியாசமான படம். இந்த படத்தோட பற்றில எல்லாரை பற்றியுமே ஒரு ஷார்ட் கிளிம்ஸ் கொடுத்துட்றேன். ஏன்னா எல்லாரும் ஒரு படத்துக்கு எல்லாரும் உழைப்பாங்க. இந்த படத்துக்கு எல்லாருமே டைரக்டரை ஃபாலோ பண்ணி டைரக்டருக்கு என்ன வேணும்னு சொல்லி, ஏன்னா ஒரு 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 ஃபோக்கஸ்டாக இந்த படத்துக்கு எல்லாருமே ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஸ்டார்டிங் ஃப்ரம் ப்ரொடியூசர் வந்து ரியா சுபு அவங்க, டாட்டர் ஆஃப் ஷிபு சார். ஷிபு சார் வந்து வெரி கைண்ட் பர்சனுங்க, வெரி வெரி கைண்ட் பர்சன், மேன் ஆஃப் ஹிஸ் வேர்ட்ஸ். அவர் சொன்ன வார்த்தையை காப்பாற்றுவார். அவர் வந்து எப்பொழுதுமே டைரக்டருக்கு என்ன வேணுமோ அதை பண்ணி கொடுக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு சிறந்த ப்ரொடியூசர். அவங்க டாக்டரும் கூட பார்த்து பேசுனாங்க பார்த்தீங்களா, அவங்க ஹீரோயினா ப்ரொடியூசரா என்னங்க அது எனர்ஜி. நானே அதை ஃபாலோ பண்ண முடியல, தர் போது வண்டி ஸ்பீடாக. ரொம்ப ரொம்ப சந்தோஷம், சூப்பர். அதே மாதிரி தான் அவர் வந்து ரொம்ப வெரி ஃப்ரெண்ட்லி பர்சன். அவர் வந்து இந்த படத்துக்கு மதுரையிலலாம் ஒரு 15 நாள் மழை, அந்த மழையில் கூட யூனிட்டே நிறையா வேஸ்டேஜ் ஆகுது, இருந்தாலும் பரவாயில்ல படம் நல்லபடியாக வரணும், அந்த ஹீட்டு போயிடக்கூடாது, ஆக்டர்ஸ் எல்லோரும் அந்த ஹீட்டில் இருக்காங்க, அதோடய எவ்வளோ லாஸ் ஆனாலும் பரவாயில்ல, எவ்வளோ பணம் எக்ஸ்ட்ரா செலவானாலும் பரவாயில்ல, படத்தை நல்லபடியாக முடிச்சுடுவாங்கன்னு சொல்லி அனுப்பிச்சி வச்சார். டெஃபினட்டாக அது வந்து, ஏன்னா நான் கூட கேட்பேன் என்ன சார் அப்படின்னு கேட்கும்போது, இல்லை டைரக்டர் சார் அதை விரும்புகிறாரு, நான் அதை பண்ணி கொடுக்கணும் அப்படிம்பாரு. ஆமாம் சார், டைரக்டர் சார் இன்றைக்கி டப்பிங் கூட கரெக்ஷன் கூட்டிருந்தாரு அப்படின்னு சொன்னேன். இல்லை அவர் என்ன கேட்குறாரோ பண்ணிவிடுங்க, அவர் அது மாதிரி. ஸோ ஹீ லவ்ஸ் த ஜாப் அண்ட் ஹீ லவ்ஸ் த டைரக்டர். அந்த டைரக்டர் மேலே வச்சுருக்கக்கூடிய அன்பும் அவர் மேலே வச்சுருக்கிற நம்பிக்கையும் அளவு கடந்தது. அதே மாதிரி அடுத்து சொல்லணும்னு சொன்னால் துஷாரா அவங்க சொன்ன மாதிரி ராயனுக்கு அப்புறம் 2 பேரும் நாங்கள் சேர்ந்து ஒர்க் பண்ணுறோம் அந்த படத்தில். துஷாரா வந்து ஒரு பயங்கரமான ஆக்டர். அவங்க வந்து அவங்களும் ஒரு டைரக்டர் ஆக்டர். அவங்க டைரக்டருக்கு என்ன வேணுமோ அது வந்து அவங்க தவறாமல் அந்த பர்ஃபெக்டாக அந்த டைரக்டரோட நீடை புரிஞ்சுக்கிட்டு பர்ஃபெக்டாக ஆக்ட் பண்ணுவாங்க, ஒவ்வொரு கேரக்டர் உள்வாங்கி பண்ணுவாங்க. ஷீ இஸ் ரியலி கிரேட். அண்டு நீங்கள் சொன்ன மாதிரி நம்ம நிறையா படம் ஒர்க் பண்ணுறோம் அவ்வளோதான், ரொம்ப ரொம்ப சந்தோஷம். அண்டு நான் கூட சொல்லுவேன், எனக்கு ரொம்ப பழைய படங்கள் வந்து நான் பார்ப்பேன். நான் வந்து இவர் டைரக்டர் வசந்த் சார் வந்து என்னை பழைய படங்களை பார்த்துட்டு வந்து தீசிஸ் பண்ண சொல்லுவார். அப்போ அந்த பழைய படங்களில் இருக்கக்கூடிய சாவித்ரி மேடம் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். அவங்க வந்து எக்ஸ்ட்ராடினரி ஆக்ட் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி நீங்கள் ஒரு சிறந்த இடத்துக்கு வரணும்னு நான் உங்களுக்கு விஷ் பண்ணுறேங்க, டெஃபினட்டாக, கண்டிப்பாக. அண்டு பிருத்திவிராஜ் சார், మనవాడు తెలుసా, నా మీద స్నేహం ఎక్కువ, ఆయనకి ప్రేమ ఎక్కువ నా మీద. ఆయన ఎక్కువ మాట్లాడతాం. డెఫినెట్గా ఆయన ఈ మూవీలో ஒரு బ్రహ్మాండమైన రోల్ చేశారు. అరుణ్ కుమార్ గారు చాలా డిఫరెంట్గా యూస్ చేశారు. ఆయన తమిళ మూవీలో వచ్చినా కూడా ఇది ఆయనకి ఫస్ట్ స్టేట్ తమిళ్ ఫిల్మ్ అండి, బ్రహ్మాండంగా చేశారు. వెల్కమ్ యూ టు தமிழ் இண்டஸ்ட்ரி சார். அண்ட் சுராஜ் சார் என்னை எத்தனையோ பேர் மிமிக்ரி பண்ணியிருக்காங்க, எடுத்தோடனே எல்லாரும் அப்படிம்பாங்க, அது இல்லாமல் பண்ண ஃபர்ஸ்ட் மிமிக்ரி இது. உங்கள் அப்பா மிமிக்ரி, உங்கள் அப்பா மிலிட்ரி, உங்கள் அண்ணன் மிலிட்ரி, நீங்கள் மிமிக்ரி. சூப்பர் சார், ரொம்ப ரொம்ப சந்தோஷம். அவர் ஒரு பண்ணலாம் மெதுவாக பண்ணலாம், நிறையா இருக்கு, பண்ணுவோம். குஷி 2 கேக்குறாங்க சார். அதான் பண்ணுவோம், மெதுவா பண்ணுவோம், ஒன்னொன்னா பண்ணுவோம். சார் பிஸி இப்போ பிஸி, அதனால குஷியை வந்து கொஞ்சம் லேட்டாக தான் பண்ண முடியும், குஷி 2. அதுக்கப்புறம் ஜிவி பிரகாஷ் சார், மார்க் ஆண்டனிக்கு அப்புறம் அவரோட காம்பினேஷனில் இந்த படத்தில் பண்ணுறது எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். ஏன்னா மார்க் ஆண்டனியில் எக்ஸ்ட்ராடினரி ஹைப்பர் கேரக்டர், அந்த கேரக்டரில் அவர் கொடுத்த அந்த மதன் பாண்டியன், அந்த இது ஜாக்கி பாண்டியன் 2க்கும் அவர் கொடுத்த பேக்ரவுண்ட் ஸ்கோர் ஆகட்டும் இதாகட்டும் படத்தை பயங்கரமாக எலிவேட் பண்ணிச்சு. தேங்க்யூ சார். இந்த படத்துலேயும் நீங்கள் நமக்கு ஒரு நல்ல பேக்ரவுண்ட் ஸ்கோர் போட்டிருப்பீங்கன்னு நான் நம்புகிறேன். ரொம்ப ரொம்ப சந்தோஷம். லிரிக் ரைட்டர் விவேக் சார் வந்திருக்காரு, எடிட்டர் பிரசன்னா சார் வந்திருக்காரு, கேமராமேன் அவர் தேனி ஈஸ்வர் சார் வந்து ஒரு அற்புதமான ஒரு கலைஞன். அதாவது ஒரு ஒரு டைரக்ஷனில் பாரதிராஜா சார் எப்படி இருந்தாரோ
அந்த மாதிரி சினிமோட்டோகிராஃபியில் நம்ம மண்ணினுடைய மனத்தை, நம்ம மண்ணினுடைய தன்மையை கொஞ்சம் கூட மாற்றாமல், கலர் பிசகாமல், அப்படியே ரியலாக அந்த உணர்வை அப்படியே படம் பிடிக்கக்கூடிய ஒரு எர்தியான ஒரு மிகச்சிறந்த கலைஞன் டெஃபினட்டாக சார். ஈஸ்வர் சார், உங்கள் மனசு மாதிரியே, உங்களோட உழைப்பு மாதிரியே, உங்களை பற்றி சொல்லும்போது எனக்கே இந்த வருங்க கூஸ் பம்ப்ஸ் வருது. டெஃபினட்டாக அவர் பண்ணுற லைட்டிங் ஆகட்டும், இது எதுவுமே படத்தை தாண்டி இருக்காது. அந்த படத்துக்கு என்ன வேணுமோ அந்த இயல்புத்தன்மையோடு அவர் பண்ணியிருப்பார். ஏன்னா டைரக்டருக்கும் அவருக்கும் சரியான மேட்ச் இந்த படம். அது ஆக்சுவலாக டெஃபினட்டாக ஒரு உலகத்தரமான ஒரு ஒர்க்கு. எடிட்டர் பிரசன்னா சார் கூட நமக்கு வந்து ராயன்லேயே அவர் தான், இந்த படத்துலேயே அவர் தான். ராயன் படம் கதை கேட்கும்போது கூட நான் வந்து ஃபஸ்ட்டு நான் சொன்னேன், சார் கமர்ஷியல் எலமெண்ட்ஸ் அதிகமாக இல்லை, ஆனால் இது கமர்ஷியலாக பெரிய ஹிட் ஆகும்னு நான் நம்புகிறேன் அப்படின்னேன். டெஃபினட்டாக அது வந்து நடந்துச்சு. அதே மாதிரி தான் இந்த படமும் ஒரு மேக்கிங்கில், அதாவது சோகால்டு கமர்ஷியல் விஷயங்கள் இருக்காது, பட் கமர்ஷியல் விஷயத்தை மீறி அந்த படம் வந்து மக்களை ஈர்க்கக்கூடிய ஒரு படமாக இருக்கும். அதை வந்து நான் கண்டிப்பாக நான் நம்புகிறேன். ஏன்னா அருண்குமார் நல்ல இயக்குனர் மட்டுமல்ல, நல்ல ஒரு மனிதன். டெஃபினட்டாக சொல்கிறேன், இப்படி ஒரு ஆளை நான் பார்க்கலங்க. டெஃபினெட்லி கிவ் அ பிக் அப்ளாஸ் டு ஹிம். இந்த படம் வந்து ஒரு ஜெனிவனான ஃபில்ம் மேக்கரோட படங்க, ஒரு உண்மையான ஃபில்ம் மேக்கரோட ஒரு படங்க. அவ்வளோ ஒரு நல்ல மனிதர். அப்படி ஒரு மனிதர் நான் அந்த ரொம்ப ரேராக தான் வந்து இந்த உலகத்தில் நான் நிறையா பேரை சந்திச்சிருக்கேன், நிறையா பேரோட பழகி இருக்கிறேன். அந்த ஒன்று சொல்கிறேன், ப்ரொடியூசரோட உழைப்புக்கும் நம்பிக்கைக்கும், இந்த டைரக்டரோட நல்ல மனசுக்கும் உண்மையான உழைப்புக்கும் இறைவன் வீரதீர சூராவுக்கு மிகப்பெரிய வெற்றி கொடுப்பான் அப்படின்றத நான் உண்மையாகவே நான் நம்புகிறேன். எல்லாத்துக்கும் மேலே நம்ம சியான் சார் சியான் சாரோட ஃபர்ஸ்ட் காம்பினேஷன் எனக்கு வாட் அ லவ்லி ஆக்டர், வாட் அ ப்ரைட் ஆஃப் அவர் தமிழ் ஃபிலிம் இண்டஸ்ட்ரி. டெஃபினட்டாக வந்து ஒரு 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 மிகச்சிறந்த ஒரு நடிகர், ஒரு மிகச்சிறந்த நடிகர், ஒரு ஸ்டார் நடிகர். அது நடிப்பு என்பது ஒரு விஷயம், ஸ்டார்டம் என்பது இன்னொரு விஷயம். ஆக்டிங்கையும் ஸ்டார்டமையும் கரெக்டாக லிங்க் போட்டு இழுத்து கையில் தூக்கி வச்சுட்டு இருக்கக்கூடிய ஒரு மிகச்சிறந்த ஒரு பர்சனாலிட்டி. டெஃபினட்டாக சார், உங்களை பற்றி நான் நிறையா அந்த இன்டர்வியூலேயே பேசிட்டேன். ஸோ பேசுகிற கண்டென்ட் திருப்பி பேச வேண்டாம்னு நினைக்கிறேன். மக்களுக்கே தெரியும், உங்களை பற்றி மக்களுக்கே தெரியும். தட் ஸோ எவ்ரிபடி நோஸ் தட். அண்ட் இந்த படத்தில் ஆக்சுவலாக தான் நானும் ப்ரொடியூசர் பேசும்போது சொல்லுவோம், சார் வந்து தண்ணி தோண்டனாலே புல்டோசர் தூக்கிட்டு வந்துடுறாரு, சாதாரண மிஷின் போதுமே, அவரே அவ்வளோ எனர்ஜி போடுறாரு அப்படின்னு சொல்லி பேசுவோம். அந்த வர விக்ரம் அப்படின்னு சொல்றாங்க. விக்ரம் சார், நீங்களும் பீட் பாக்ஸிங்லாம் பண்றீங்களே சார்? நான் வெற்றி பெற்றவன், பகையை முட்டி விட்டவன், தீயை சுட்டு விட்டவன், என் வீரமே வாகையே சூடும். விக்ரம் வீரதீர சூரன், வெற்றி வாகை சூடும். நன்றி சார், நன்றி நன்றி. எடுத்துக்க விக்ரம்னு எடுத்து கொடுத்ததுக்கு நன்றி ஃப்ரெண்ட்ஸ். ஓகேயா, ரொம்ப ரொம்ப சந்தோஷம். அண்ட் எனக்கு இந்த படத்தில் ஒரு ரொம்ப சந்தோஷம் என்ன அப்படின்னு சொன்னால், இந்த படத்தில் டப்பிங் பார்த்துட்டு விக்ரம் சார் நைட்டு நான் தூங்கும்போது என்னை ஒன் ஹவர் கூப்பிட்டு என்கிட்ட பேசினார். என்னங்க இவ்வளோ சூப்பராக பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொல்லி பேசினார். அது எனக்கு இந்த படத்துக்கு கிடைத்த முதல் அவார்டாக நான் இதை கருதி கொள்கிறேன். ரொம்ப தேங்க்யூ சார். தேங்க்ஸ் ஃபார் யுவர் லவ் அண்ட் தேங்க்ஸ் ஃபார் யுவர் சப்போர்ட். அண்ட் வேல்டெக், இன்னைக்கு வேல்டெக்ல இன்னைக்கு நடக்கிற இந்த ப்ரீ ரிலீஸ் ஈவெண்ட்டோட சவுண்ட் என்டையர் தமிழ்நாட்டில் தெரிக்கணும் சார். அது அப்படியே தெலுங்குல ஒரு வாட்டி சொல்லிருங்க சார். என்டையர் தமிழ்நாட்டில் தெரிக்கணும், அப்படியே பார்டர் தாண்டி ஆந்திராவில் தெரிக்கணும். தெலுங்குல சொல்லிடுங்க சார், தெலுங்குல அதையும் சொல்லிடுங்க சார். అది ఇక్కడ నుంచి బార్డర్ దాటి ఆంధ్రా కూడా వెళ్ళాలి, తెలంగాణకి వెళ్ళాలి. ఈ రెండు సౌండ్ కలిపి కర్ణాటకలో కేరళలో జరగాలి. ఓకేనా? అక్కడ పృథ్వీ గారు ఉన్నారు తెలుగులో నుంచి, మలయాళం నుంచి, మలయాళం தெரிந்து எப்படி சொல்றது? சுராஜ் சார். உங்களுக்கு மலையாளம் தெரியாது சார், அவருக்காக ஒரு லைன் கத்துக்கிட்டேன் சார். ஓகே, ஜிவி பிரகாஷ் சார் வந்து சுராஜ் சார் இருக்காரு. சோ ஆல் சவுத் இந்தியன் ஏரியா கவர்ட். வீரதீர சூரா மார்ச் 27 எல்லாரும் சந்தோஷமா பாத்து. Thank you so much. All the very best. சூப்பர் நன்றி சார். சார், நன்றி நன்றி Thank you நன்றி. sir. Thank you. Thank you sir.
சார் அப்படியே போகும்போது Super, ஏன்டா sir. முறைக்கிறேன்னு என்ன சொல்லிட்டு போயிட்டீங்கன்னா ரொம்ப சந்தோஷப்படும். என்னடா ஏன்டா முறைக்கிற அப்படின்னு என்ன கேட்டு போயிருங்க சார். சார் இது சவுத் இந்தியா மட்டும் இல்ல ஆல் ஓவர் இந்தியாவும். Thank you, இது sir. என்ன? இது சவுத் இந்தியா மட்டும் இல்ல ஆல் உலகம் ஓவர் பூரா. வேர்ல்ட்லயும் இது வரப்போகுது. ఏంటి సుధా ఏం కావాలి మీకు